எல்லாருக்கும் வணக்கம். அ இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமும், பாட்காஸ்ட் வந்து நம்ம ஏன் பண்ண போறோம்? அ இதுக்கு மேல இதில என்னென்ன பண்ண போறோம்? அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முன்னுரை மட்டும் சொல்லிர்றேன். இந்த பாட்காஸ்ட் அப்படின்ற டாபிக் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிரபலமா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டைம்ஸ் இல்ல. அவங்க ஒதுக்கப்படுற சிறிய நேரத்தில வந்து வீடியோஸ பார்த்து எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அப்படின்றதுனால அவங்க டிராவல் டைம்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இப்ப எப்படி சாங்ஸ் கேட்கறாங்களோ, அதே மாரி இன்ஃபர்மேஷனும் கேட்கலாம். அப்படின்றதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் பாட்காஸ்ட்டு. இதுல பலவிதமான பாட்காஸ்ட் இருக்கு. நாம ஏன் ஆரம்பிச்சிருக்கோம்? என்ன எங்களோட நோக்கம் என்ன? மெயினா இது என்னோட நோக்கமும் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து டைம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான். எதுக்குமே டைம் கிடையாது. போய் தேடி படிச்சு, அத பத்தி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடையாது. அதனால யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன சோர்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படி நம்ம சோர்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து, நாம ஏன் வந்து கலெக்டிவா பண்ணக்கூடாது? நம்ப ஏன் வந்து இது எல்லாருக்கும் தெரியற மாரி பண்ணக்கூடாது? நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். அப்படின்றதுக்காக பண்ண போறது தான் இந்த பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து அ கிட்டு வந்து டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காப்ல. அவரு ஏன் இந்த டாபிக்க பத்தி பேசப் போறோம்? என்ன டாபிக் அது? இதனால என்னென்னலாம் நடக்கும்? என்ன பயன் இருக்கு? என்ன தீமை இருக்குன்றத பத்தி கிட்டு பேசுவாரு. கிட்டு. நன்றி சச்சின். சச்சின் நம்ம இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்துறோம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்ம கடந்து போற சூழல்ல நம்மளை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம நேரம் ஒதுக்கி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதால நம்ம வேலை செய்யற அந்த நேரத்திலேயே நம்மளால எந்தெந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுல பயனுள்ளதாகவும் அடுத்த மக்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்க மக்களுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கிறதா இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இப்ப நான் பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன். சமீபத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நிர்வாக ரீதியாவும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிற ஜியோகிராபிக்கலாவும் சரி, நிலங்களின் அடிப்படையில. இப்ப இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளா இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய கட்சி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் ஆலையை வந்து அங்க நிறுவக்கூடாதுன்னு. சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு வந்து நாங்க அங்க டங்ஸ்டன் ஆலைக்கு உரிமை தரமாட்டோம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி பேச சொல்லியிருக்காரு. இது பெரிய விவாதமா போய்கிட்டு இருக்கு. டங்ஸ்டன்னா என்ன? டங்ஸ்டன் வந்து உலகம் பூரா எங்கெல்லாம் கிடைக்குது? ஏன் தமிழகத்தோட ரொம்ப ஒரு அடர் கிராமத்துல இருந்து டங்ஸ்டனை எடுக்கணும் மத்திய அரசு விரும்புது. அந்த மத்திய அரசு ஏன் டங்ஸ்டனை எடுக்கிற அனுமதியை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருக்கு? இத பத்தி தான் பேச போறோம். அடிப்படையில டங்ஸ்டன்னா என்ன, டங்ஸ்டனோட தேவை எவ்வளவு இருக்கு அதுக்கு அப்படின்னு முன்னாடி தொடங்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ம். எங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கா மக்கள் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து யார வேணாலும் டங்ஸ்டன்னா எங்க பார்த்துருப்பாங்கன்னா, டியூப் லைட்ல பார்த்துருப்பாங்க. எனக்கும் சின்ன வயசுல டீச்சர் சொன்ன விஷயம் தான். டியூப் லைட்ல டங்ஸ்டன் இருக்கும். டங்ஸ்டன் இருக்கிறதுனால தான் வெளிச்சம் வருது. பேசிக்கா டங்ஸ்டன் பேசுபொருள் ஆன அப்புறமாவும் நான் யோசிச்ச விஷயமும் இதுதான். ஆ டங்ஸ்டன் அப்படி என்னடா இருக்கு அந்த டங்ஸ்டன்ல? இன்னைக்கு யாரும் டங்ஸ்டன் யூஸ் பண்றது இல்லையே! அப்படி என்ன சுவாரஸ்யமா இருக்கு இந்த விஷயம்? ஏன் இப்ப வந்து இவ்ளோ பேசுபொருளா இருக்கு? ஆ என்ன விஷயம்? டங்ஸ்டனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இப்போ டங்ஸ்டன் தேவை அவ்ளோ இருக்கா? எங்கேயுமே டியூப் லைட்ட பெருசா பார்க்க முடியுது. எல்லாமே எல்இடி பல்ப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி ஆயிடுச்சு. எங்களுக்கு இருக்கிற பேசிக் நாலேட்ஜ் கிட்டும். பேசிக்கா வெளியிருந்து தொடக்கத்துல பார்க்கிறப்போ ஆ கட்டாயமா எல்லாருக்கும் இருக்கும். தொடக்கத்துல டங்ஷனை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, டங்ஷன் வந்து ஒரு கடினமான உலோகம், வெப்பத்தை அதிகமா தாங்கக்கூடியது. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா மின் விளக்குகள்ல பயன்படுத்தினாங்க. மின் விளக்கு நம்ம குண்டு பல்ப் எல்லாம் பார்த்திருப்போம்ல, ரெண்டு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், நடுவுல ஒரு ஸ்ப்ரிங் ஆமாமா. வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கும். அதுதான் டங்ஷன். அந்த கம்பி வந்து எலக்ட்ரிக்கலா ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டை அந்த டங்ஷனுங்கிற அந்த உலோகம் வந்து தாங்கும் போது அதுல வெப்பத்தை வெளிப்படுத்துது. ம். அந்த வெப்பம் தான் நமக்கு வந்து வெளிச்சமா கிடைக்குது. இதுதான் கரெக்ட், பேசிக்கா. கரெக்ட். தொடக்கத்துல டங்ஷனை வந்து இதுக்குதான் பயன்படுத்தினாங்க. அடுத்தடுத்த ம். கட்ட ஆய்வுகள்ல டங்ஷன் வந்து ரொம்ப கடினமான உலோகம், அதிக வெப்பத்தை தாங்கி நிற்கக்கூடியது, இரும்பை விட பல மடங்கு வந்து உறுதியானது. அதனுடைய உருகு நிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இருக்கிற உலோகங்கள்லயே அதிகமான உருகு நிலைய பயன்படுத்தக்கூடிய மக்கள் பயன்பாட்டுக்கு கிடைக்கிற உலோகங்கள்ல டங்ஷன் வந்து முதலிடத்துல இருக்கு. இந்த டங்ஷனோட தேவை இப்ப என்னவா இருக்குன்னா, இப்ப இருக்கிற சரியான இந்த உலகமயமாதல் இந்த நேரத்துல டங்ஸ்டன் வந்து அதிகப்படியான ஆயுதங்களை செய்யறதுக்கு முக்கிய பயன்பாட்டுல இருக்கு. ரெண்டாவது, ஆயுதங்கள். நாம விண்வெளி. ஆமா. மிலிட்டரிக்காகவா? இல்ல
ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃபா இல்ல வந்து கன்ஸ்? எல்லா விதமான ஆயுதங்களுக்கும் சிறிய குண்டு முதல் ஏவுகணையில இருந்து விமானங்கள், ம். போர்க்கப்பல்கள் பயன்படுத்துறதுக்கு ஆன எல்லா விதமான மூலப்பொருளாவும் டங்ஸ்டன் வந்து இப்ப இருக்கு. இப்ப ம். அதிநவீனமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏவுகணையோட முனை இருக்கு பாத்தீங்களா? அத வந்து டங்ஸ்டன்ல தான் உருவாக்குறாங்க. ஆமா. அங்கதான் அதிகமான இப்ப ஹீட் இருக்கிற ப்ரொடியூஸ் ஆகும். சமீப காலங்கள்ல மக்கள் வந்து நிலாவுக்கு போறது, வானத்துல போய் ஆராய்ச்சி பண்றது, இந்த மாதிரியான தேவைகளை வந்து உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதனுடைய தேவையா வந்து டங்ஸ்டன் வந்து இப்போ ரொம்ப தேவைப்படுது மக்களுக்கு. சரி, இந்த டங்ஸ்டன் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. உலகத்திலேயே அதிகமா டங்ஸ்டன் கிடைக்கிற இடம் சைனா. கிட்டத்தட்ட உலகத்தோட சைனா. டங்ஸ்டன் ம். டங்ஸ்டன் கிடைக்கிற இடத்துல 80% வந்து சைனால தான் இருக்கு. மிச்ச நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். 2வது இடத்துல இருக்கிறது போர்ச்சுகல். போர்ச்சுகலுக்கும் சைனாக்கும் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட சைனால இருந்து கிடைக்கக்கூடிய அளவுல போர்ச்சுகல்ல 2% தான் கிடைக்குது. அப்ப இந்தியா ஓகே. ஒரே இன்னும் நிமிஷம். ஆப்பிரிக்க நாடுகள்ல அப்புறம் கிடைக்குது. ஏன் ம், ம். சைனால அவ்ளோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சைனால இருந்து ஏன் வந்து இப்போ இந்தியால வந்து அது பேசு பொருளா இருக்கு? ஏன் சைனால இப்ப டங்ஸ்டன் தீர்ந்துருச்சா? இல்ல சைனால டங்ஸ்டன் எடுக்கிறது இல்லையா? இல்ல போர்ச்சுகல் எடுக்கிறது இல்லையா? இப்ப டங்ஸ்டன் வந்து சைனால உலக நாடுகள் எல்லாமே கிடைக்குது. இது எப்படின்னா, தாமிரத்தோட பற்றாக்குறை தான் வந்து தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை அமைக்க காரணம் அப்படின்னு நம்ம கிட்ட எல்லாம் ஒரு பொய் பரப்புரை நடந்தது. ம். தாமிரம்னா இப்ப இருக்கிற செம்பு. செம்பு இல்லைன்னா உங்களால எந்த விதமான எலக்ட்ரிக் ஆமா. உபகரணங்களையும் தயாரிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படின்னு. ஆனா ம். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லயுமே கிடைக்குது. செம்பு ம். ஒரு இயல்பா மண்ணுக்கு அடியில சில ஆழங்களுக்கு அடியில கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம் தான். அது ஏன் தமிழ்நாட்டுக்கு பக்கம் கொண்டு வராங்கன்னா, அதுக்கு உளவியல் ரீதியாவும், வரலாற்று ரீதியாவும் தமிழர்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான வன்மமா தான் வரலாறு எங்கிலும் நாம பாக்குறோம். ஏன் வந்து சரி, ஒரு சின்ன அரிட்டாப்பட்டிக்கு கேள்வி. கொண்டு வராங்க? ஆ இப்ப இந்தியாவுல அவங்க ஆய்வு நடத்துனதுல எங்கேயுமே டங்ஸ்டன் இல்லையா அப்போ? தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு, டங்ஸ்டன் கிடைக்குதா? அதுவும் மதுரையில. ஆ. இருக்கு. இந்தியாவோட பல மாநிலங்கள்ல இருக்கு. இந்தியால இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல டங்ஸ்டன் இருக்கு. எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க, எடுத்திருக்காங்க, ஓகே. எந்த இடத்துல? எடுத்திருக்காங்க. இன்னும் இன்னும் நிறைய மாநிலங்கள்ல இருக்கு. ராஜஸ்தான்ல எடுத்திருக்காங்க. ஆந்திராவிலயும் எடுத்திருக்காங்க. சமீபமா ஆந்திராவிலயும் அது தொடர்பான ஆய்வுகள் நடந்திருக்கு. ஓகே. ம். இப்போ அங்க எடுத்தது பத்தாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல அங்க எடுத்திருக்கிற ஆலைகள்லாம் மூடிட்டதுனால தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களா? அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க தேவையின் அடிப்படையில நடந்த ஒரு செயல் கிடையாது. வேதாந்தா அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். ஓ! அந்த தனியார் நிறுவனம் ஓகே. ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு ஆலையை நடத்திக்கிட்டு வந்தது. அந்த ஆலை தமிழகத்துல இருந்து மக்களுடைய போராட்டத்தால 13 பேர் வந்து உயிரை தியாகம் பண்ணி அந்த நிறுவனத்தை மூடி தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நிறுவனத்தோட கிளை ம். நிறுவனம் தான் இந்துஸ்தான் சிங்க் ம். அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு தான் மத்திய அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட பகுதியில நீங்க டங்ஸ்டன் வந்து சுரங்கத்தை வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. ம். அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு ஏன் மத்திய அரசு இவ்வளவு கனிவா நடந்துக்கிறாங்கன்னா, வேதாந்தா நிறுவனம் கிட்டத்தட்ட 500ல இருந்து 600 கோடி வரைக்கும் தேர்தல் நிதியா கொடுத்திருக்காங்க கடந்த தேர்தல்கள்ல. ம். இப்ப ஆட்சி நடத்துற ம். பிஜேபி அரசுக்கு. இங்க எப்படி ம். லாட்ரி மார்ட்டினுக்கு வந்து திமுக ம். அரசு வந்து பணம் வாங்கிட்டு ம். இன்னமும் வந்து ஆன்லைன் ம். ரம்மிய விளம்பரத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, விளையாடுறதுக்கு. இன்னமும் அதனால பல ம். உயிர்கள் ம். பலியாகுதுல. அதே போலவே ம். வேதாந்தா நிறுவனத்தால தூத்துக்குடியில பல சுற்றுச்சூழல் கேடு நடந்திருந்தாலும், அந்த நிறுவனத்தை மூடணும்னு 13 பேரை சுட்டு அரசு கொண்டிருந்தாலும், அதையெல்லாம் ம். அவங்க வந்து கன்சிடரே பண்ணாம திரும்பவும் அதனுடைய இன்னொரு கிளை நிறுவனத்துக்கு மக்கள் வசிக்கக்கூடிய இத்தனைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்லியல் துறையிடம் இருக்கிற ஆமா. அந்த இடத்தை வந்து கரெக்ட். ம். இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு எங்க கிட்ட அனுமதி இல்லாமலே கொடுத்துட்டாங்க அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையா சொல்றாங்களே இது தவிர்த்து எப்போ நடத்தப்பட்ட சட் ஒரு டங்ஸ்டனுக்காக எப்போ நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு இது? சமீப காலமா தான் டங்ஸ்டனுக்காக ஆய்வு நடத்துனாங்களா? இல்ல ரொம்ப நாளாவே டங்ஸ்டன் இங்க இருக்கு. இப்ப எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே தமிழக அரசுக்கு இத பத்தியான முழு தெளிவான எல்லா விதமான ஆய்வுகளையும் மத்திய அரசு அனுப்பிச்சிட்டாங்க.
இந்த இடத்துல இவ்வளவு டங்ஷன் இருக்கு, இந்த இடத்துல டங்ஷன் எடுக்க நாங்க அனுமதி கோரி இருக்கோம், நிறுவனங்களுக்கு நாங்க டெண்டர் விட போறோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு தெளிவா நாங்க ஏற்கனவே விலக்கிட்டோன்னு மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரு. தமிழக அரசுக்கு இது புதுசெல்லாம் கிடையாது. இது சின்ன டவுட். இப்ப டங்ஸ்டன் வந்து இப்ப எப்படி வந்து நிலக்கரி வந்து என்எல்சி வந்து நீலகிரியில சாரி எப்படி நிலக்கரி எடுக்கிறாங்க, கீழ மண்ணுக்கு அடியில போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் டங்ஸ்டன் எடுக்க போறாங்களா, இல்ல வந்து மேலோட்டமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா, இல்ல மலையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா, இல்ல எங்க இருந்து அது கிடைக்கும் நேச்சுரலா? டங்ஸ்டன் இரும்பு மாதிரி தான், இரும்பு தங்கம் மாதிரி தான், மண்ணுக்கு அடியில பல கிலோமீட்டருக்கு ஆழத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பொருள். அது சுரங்கம் அமைச்சு மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால என்ன பண்ணுனா, அது மேலுள்ள விவசாய நிலங்களா இருந்தாலும் சரி, கடினமான பாறைகளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு மட்டும்தான் அந்த வளத்தை எடுக்க முடியும். இதனால நிலத்தின் மேல் உள்ள எல்லா உயிரினங்களும் மக்களும் கட்டாயம் பாதிக்கப்படுவாங்க. ஓகே. ஒட்டுமொத்தமா இப்போதைக்கு டங்ஸ்டன் ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள்னு சொல்றேன். அதுக்கு வந்து இப்ப டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல டிமாண்ட் இவங்களா இல்ல, கிரியேட் கிடையாது பண்றாங்க? கிடையாது கிடையாது கிடையாது. டங்ஷனும் மத்த உலோகங்கள் மாதிரிதான். ஆனா அதனுடைய தேவை இப்ப அதிகரிச்சிருக்கே தவிர, இங்க கிடைக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச டங்ஷன் வந்து தேவையை பூர்த்தி செய்யாது. நாடெங்கிலும் பல மாநிலங்கள்ல டங்ஷன் இருக்கிறதா மத்திய அரசோட ஆய்வறிக்கை இருக்கு. இருக்கும்போது மத்திய அரசுமே தன்னுடைய நிறுவனங்களா ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்கு மத்திய அரசு கிட்ட. இப்ப நெய்வேலி அது அடுத்த கேள்வி நிலக்கரி நாங்க அதான் இருக்கு. கேட்கலாம். ஏன் வந்து இது கவர்மெண்டா எடுக்காம ஏன் பிரைவேட் கிட்ட கொடுத்து கவர்மெண்ட் எடுக்க பாக்குறாங்க? சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இதுல இருக்கு. சரி, ஓகே, இத வந்து தமிழ்நாட நோக்கி வராங்க, இங்கதான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு நீங்க பேசுறாங்க. பட் இப்ப டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னா எடுத்து தானே ஆகணும். டங்ஸ்டன் எடுத்தா இந்தியா வந்து சைனா மாதிரி வந்து பொருளாதாரத்துல முன்னேற முடியும். டங்ஸ்டனை நம்ம சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டா, இப்ப சைனா தான் காப்பர்ல நம்பர் 1 சப்ளையர் நினைக்கிறேன். குடுத்தா பொருளாதாரத்துல பெரிய இடத்துல போக முடியும் இல்லையா? இது வந்து ஓவராலா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அதை ஏன் நிறுத்தணும்? அதனால அப்படி பாதிப்பு கிடையாது. வரதான் செய்யும். இதே வராமலாம் போகாது. ம். கட்டாயம் இதே வாதம் தான் தூத்துக்குடியில தாமிர ம். ஆலைக்கும் வந்தது. இதே வாதம் தான். ம். தாமிரம் இல்லைன்னா ம். ம். நம்மளால உலக ம். அளவுல போட்டி போட முடியாது. இந்தியாவுடைய தாமிர தற்போதைய தேவை வந்து கிட்டத்தட்ட 50 மடங்கு இருக்குன்னா, நாங்க இங்க இருந்து ஒரு 10% வந்து அதுல பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு அந்த தாமிர ஆலை சொன்னாங்க, ஸ்டெர்லைட் வேதாந்தா. ஆனா ம். உண்மையின் அடிப்படையில பார்க்க போனா ஒரு ஆலை அப்படிங்கிறது மக்கள் வசிக்காத, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத உலர் நிலமாவோ தரிசு நிலமாவோ அந்த இடத்துல இருந்தா எடுத்துக்கலாம், ஆட்சேபனை இல்ல. மக்கள் ம். வசிக்கக்கூடிய இடத்துல இதை எடுக்கும்போது மக்களுடைய ம். வாழ்வாதாரமும், அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு அரிய ம். வரலாற்று தகவல் இருக்கு. தமிழுக்கு ம். செம்மொழி அந்தஸ்து வழங்கக்கூடியதுக்காக நாம ஒரு சில ஆய்வுகளையும் ஒரு சில தொல்லியல் ம். ஆதாரங்களையும் மத்திய அரசு கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணோம். அந்த தொல்லியல் ஆய்வுகள்ல முதன்மையா கருதப்படுற மாங்கலம் கல்வெட்டு, அதாவது ஆதி தொல் தமிழான தமிழி கல்வெட்டு, கிட்டத்தட்ட 2300 ஆண்டு பழமையான கல்வெட்டு மாங்குளம் அப்படிங்கிற அந்த அரிட்டாப்பட்டி, முத்துவேல்பட்டி, கிடாரிப்பட்டிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளதான் வருது. இது வந்து மேலூர் வட்டத்துக்குள்ள வருது, மதுரை மாவட்டம். ம். கிட்டத்தட்ட 2300 ஆண்டு பழமையான தமிழி கல்வெட்டு அங்க இருக்கு. இதையெல்லாம் அழிச்சு செதைச்சு அப்போ ஒரு குறிப்பிட்ட நிலத்தோட வரலாற்றையும் மக்களுடைய வரலாற்றையும் அழிக்கணுங்கிற நினைப்பு தான் இதுல அதிகமா இருக்கே தவிர்த்து மக்கள் ம். நலனும் உண்மையாவே வந்து உலோக தட்டுப்பாடுக்காக தான் டங்ஷன் இங்க இருந்து எடுக்கிறாங்கிறதுக்கோ எந்த விதமான ஆய்வும் கிடையாது, தேவையும் கிடையாது. இது ஓகே. முழுக்க முழுக்க என்ன இருக்குன்னா ஒரு பூர்வகுடி மக்களுடைய வரலாற்றை அழிக்கணும், அதற்கு ஓ! வளர்ச்சிங்கிற பேரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது உலகம் முழுக்க நடந்த ஒரு விஷயம் தான். இப்ப ம். இது ம். இந்தியாவிலயும் ம். நடக்குது. உதாரணத்துக்கு ஓ! மேற்கு அந்த மக்கள வங்காளத்துல அப்புறப்படுத்திட்டு தான் பண்ண போறாங்க. அப்ப அந்த மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்றத நீ கேள்வியா வைக்கிற. கட்டாயமா கட்டாயமா, கரெக்ட்டா? அதாவது அரசுடைய ம். அரசுடைய எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னா பூர்வகுடிகளா இருக்கிற மக்கள் தான்
இந்த இந்த மண்ணோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துறாங்க. அதை தாண்டி அறிவியல் ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் அவங்க மட்டும்தான் இங்க நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக கேள்விகளை கேட்கிறாங்க அப்படிங்கிறது அரசுடைய எண்ணம். ஓ அப்போ ஆனா இப்ப அந்த நீங்க சொல்ற மக்களை அவர்களுடைய டங்ஸ்டன் வேர்ல இருந்து பிரிச்சு கொண்டு போகணுங்கிறது தான் ஒரு நிலையான அரசு, வல்லரசு, உலகம் முழுக்க இருக்கிற வல்லாதிக்க அரசுகள் நடத்தின சம்பவம். இதுக்கு எடுத்துக்காட்டா பல நிகழ்வுகளை நாம சொல்லலாம். ஆப்பிரிக்க பழங்குடியினர்களை அவங்களுடைய பூர்வமான இடத்துல இருந்து இப்பதான் அகற்றுனாங்க. செவ்விந்தியர்கள் எனப்படும் ரெட் இண்டியன்ஸை வந்து அவங்களோட பூர்வகுடியான நிலத்துல இருந்து அகற்றுனதும் அமெரிக்க அரசு அப்படிதான். இன்னமும் சில மக்கள் ஸ்பெயினுக்கு மேல, ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டுக்குள்ள தனி நாடு வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரே இதே நிமிஷம். வேலைதான் வந்து மேற்கு வங்கத்திலயும் நடந்துச்சு. அந்த மக்கள் வந்து அங்க பெரிய டாடா ஆலை வரக்கூடாது, இரும்பு ஆலை வரக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை அப்போதைய மேற்கு வங்க அரசு வந்து அடக்கி ஒடுக்குனாங்க. விளைவு இன்ன வரைக்கும் அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியால ஆட்சியை பிடிக்க முடியல. அந்த அரசே வீழ்ந்து போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போச்சு மேற்கு வங்கத்துல. கரெக்ட் இது கரெக்ட். எல்லாமே அங்கிருந்து வந்து குஜராத்துக்கு போயிட்டாங்க டாடா கம்பெனி. ஆமா 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 அந்த நிகழ்வும் நடந்திருக்கு. இது எல்லாமே மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது ஏன் தமிழகத்துக்கு நிறைய இந்த மாதிரியான திட்டங்கள் வருதுன்னா, நான் எண்ணிலடங்கா ஒரே நிமிஷம் திட்டங்கள் சொல்லலாம். ஒரே நிமிஷம் கிட்டும். அப்போ வந்து உன்னோட பிரச்சனையும் அந்த மக்களோட பிரச்சனையை வந்து டங்ஸ்டன் எடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா எங்களை அழிச்சிட்டு டங்ஸ்டன் எடுக்காதீங்க அப்படின்றத உங்களோட அடிப்படை கோரிக்கை. ஆமா கட்டாயம். ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பிரச்சனை இருக்கிற மக்கள் அரசுக்கு எதிராக போராட தான் செய்வாங்க. இதுக்கும் மரபுக்கும் என்ன சம்பந்தம்? வளர்ச்சியை தடுக்கிற நோக்கம் தானே இதுல இருக்கு, இதுல வெளிப்படுது. அதுதான் அதுக்குதான் இந்த கேள்விக்கு தான் நான் முன்னாடியே பதில் சொன்னேன். நமக்கு வரலாற்று படிப்பினை இருக்கு. இப்ப நமக்கு வந்து இங்க நம்ம வேணாம் வேணாம் அப்படின்னு வலுக்கட்டாயமா தடுத்த ஒரு விஷயத்த கன்னியாகுமரியில நமக்கு வந்து கொண்டு வந்து வச்சாங்க, அணு உலை. இப்ப உலக நாடுகள்லாம் அணு உலையை மூடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அணு உலையை ரஷ்யா கிளைம் பண்றாங்க அடுத்த 50 ஆண்டுகள்ல எங்க நாட்டுல அணு உலை இருக்காது. பிரான்ஸ் கிளைம் பண்றாங்க இன்னும் 2027 எங்க கிட்ட இருக்கிற எல்லா அணு உலைகளும் மூடிடுவோம் அப்படின்னு. அணு இல்ல உலைகளை கரெக்ட் பெரிதும் தான். வந்து அடுத்தடுத்த வளரும் நாடுகள்ல நிறுவிக்கிட்டு வர ஜப்பானுமே செயற்கை இல்ல மின்சாரத்துக்கு கடல் அலைகள்ல மின்சாரம் தயாரிக்க ஜப்பான் கிளம்பிட்டாங்க. ஜப்பான் அவங்க கட்டுக்கின பாடம். அவங்க வந்து சுனாமினால பாதிப்படைஞ்சாங்க. அதுல இருந்து அவங்க வந்து விலகி போறாங்க. இப்போ இந்தியாக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைச்சா அவங்களும் அதுல இருந்து வெளியில போயிடுவாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து அணு மாற்று உலையே தேவையில்லை. மின்பெருக்கத்துல அரசாங்கம் ஈடுபடணும் அப்படிங்கிறதுதான் மக்கள் கோரிக்கை. மக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாற்று வழியில மின்சாரத்தையும் மக்களுக்கு தேவையான அடிப்படையான இந்த மாதிரியான உலோகங்களையும் எடுத்துக்கிறதுல எந்த தரிசு நிலங்கள்ல வெற்று நிலங்கள்ல போய் இதை எடுக்கும்போது என் மக்கள் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. ஆனா மக்கள் காலங்காலமா வாழக்கூடிய தங்களுடைய வரலாறுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இதை நடத்தும் போது மக்களுக்கு அடிப்படையிலேயே அவங்க காலங்காலமா மரபினத்திலேயே இருக்கிற அந்த ஒரு எழுச்சி வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வைக்குது. இது மட்டும் இல்லாம தமிழர்கள் சரி வழிபட்ட டங்ஸ்டன் சமயமான இல்ல டங்ஸ்டனுக்குள்ளே வருவோம். இப்போ டங்ஸ்டன் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய நிலத்துல எடுக்க போறதா இருக்காங்க, எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எடுக்கிறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்டிப்பா எடுத்துருவாங்களா? 5000 ஏக்கருக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. சுற்று வட்டாரப்பட்ட கிராமங்களான அரிட்டாப்பட்டி, முத்துவேல்பட்டி, கிடாரிப்பட்டி, எட்டிமங்கலம், செட்டியார்பட்டி, நாய்க்கர்பட்டி, வெள்ளாளம்பட்டி, மாங்குளம், இந்த இந்த ஊர் பெயர்களை சொல்லும் போதே தெரியுது அங்க பல சமுதாய மக்கள் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த இந்த பல சமுதாய மக்கள் வந்து அப்ப எல்லாருமே இப்ப இதுல இருந்து தமிழருடைய தொன்மையை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஊருன்னு இருக்கும்போது அங்க ஒரே சாதி தமிழ் நிலத்துல இருந்தது இல்ல. இத ஒரு சாதியின் அடிப்படையில நீங்க பார்த்தாலும் தமிழர்கள் சாதியா தான் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, தமிழர்கள் வந்து சாதிக்காக தான் வாழ்ந்தாங்க, தமிழர்கள் சாதியை வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொல்ற கூட்டத்துக்கு எல்லாமே இது ஒரு வந்து, ஏன்னா இப்ப அந்த திட்டத்தை எதிர்க்கிறது எல்லா சாதி மக்களும் தான். ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டிருக்கப்பல, தமிழ்நாட்டுல எத்தனை சதவீத டங்ஸ்டன் கிடைக்குது? அதாவது தமிழ்நாடு உலக ரொம்ப அளவுல கம்பேர் ரொம்ப சொற்பம், 1% குறைவு. உலகம் முழுக்க கிடைக்கக்கூடியதுல 1% குறைவு. இந்தியாவிலேயே 1% தான் இருக்கும்.
என்னோட காமன் மேன் ஒரு கொஸ்டின். சைனா வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு இது இருந்தாலும் நான் முன்னாடி நிப்பேன். நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் அவனே இந்த டங்ஸ்டன விட்டுட்டான்? அவனுக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனை இந்த டங்ஸ்டன்ல? ஏன் அவன் விட்டுட்டு போற அளவுக்கு நடந்தது? இல்ல, டங்ஷன் வந்து ரொம்பவும் வந்து அபாயகரமான ஒரு சுரங்க முறையில எடுக்கக்கூடியது. அது மேல்மட்டமா கிடைக்கிறது கிடையாது. அப்போ நீ ஓகே. அந்த நிலத்தை சுரண்ட சுரண்ட நிலத்தின் அடியில இருக்கிற வளங்கள் எல்லாம் எடுக்கும்போது நிலத்தின் மேல இருக்கிற வளங்கள் வந்து பாதிக்கப்படும். இந்த ம். பிரச்சனையை தான் நாம இப்ப கடலூர்ல சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். கடலூர்ல குடிக்க தண்ணீர் கிடையாது. ம். ஏரி இருக்கு. ம். ஏரி இருக்கு. அங்க பாசனத்துக்காக ஒரு சில 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பரப்பு கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 சதுர கிலோமீட்டர் என்னமோ சொல்றாங்க. ஆனா இப்ப அதுல கிட்டத்தட்ட கால் பங்கு கிட்ட வந்துருச்சு. பரப்பளவு பாசனம் செய்யப்பட்ட பரப்பளவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா சுற்று வட்டாரத்துல எங்கேயும் நிலத்தடி நீர் இல்ல. எல்லாமே அங்க இருக்கிற என்எல்சி நிறுவனம் போட்டு உறிஞ்சிட்டாங்க நிலக்கரி எடுக்கிறதுக்காக. சரி கிட்டோ, இப்போ நான் படிச்ச சின்ன தகவல் மட்டும் சொல்றேன். டங்ஸ்டன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். முகிலன் இருக்கார்ல, முகிலன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த கூட ம். சாரி அ தூத்துக்குடி போராட்டம் நடந்தப்போ, அவரு ஒரு முக்கிய பேசு பொருளா ஆமா. இருந்தாரு. ஆ, அதிமுக அரசு நடக்கும்போது அதிமுகவுக்கு ஆ எதிரா ரொம்ப முகிலன். பிரச்சாரம் பண்ணவரு. அந்த திமுக ஆட்சி முகிலன் வந்த பிறகு காணாம போயிட்டவரு. ஆமா. அந்த அவருதானே? முகிலன் வந்து ஆ. இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் புரிஞ்சுகிட்டது டங்ஸ்டன பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, டங்ஸ்டன் வந்து யுரேனியம்க்கு ஈக்குவல். இன்னைக்கு வந்து அ உலக லெவல்ல யுரேனியம் தான் யுரேனியம் வச்சிருக்கிற கண்ட்ரி பெரிய கண்ட்ரி. ஏன்னா, இன்னைக்கு வந்து யுரேனியம் வச்சுட்டு என்ன இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? யுரேனியம் வந்து எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். யுரேனியம் வந்து அதோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு ஈக்குவலா டங்ஸ்டன பார்க்குறாங்க. அதுவும் இல்லாம, அவர் சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா, டங்ஸ்டன் எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி யுரேனியம் வந்து ரேடியேஷன்ஸ கிரியேட் பண்ணுமோ, டங்ஸ்டன் எடுக்கப்பட்ட இடங்கள்லுமே ரேடியேஷன்ஸ் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரேடியேஷன்ஸ் வந்து பல காலங்கள் இருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த ரேடியேஷன்ஸ கையாளக்கூடிய திறமை வந்து எந்த நாட்டுக்குமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஏன் கூடங்குளம் அணு மின் நிலையம் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் வந்து தப்பான ஒரு பார்வை இருக்கு அப்டின்னா, அந்த ரேடியேஷன்ஸ் ஹேண்டில் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கிற நாட்டுல எல்லா நாட்டுக்குமே ரொம்ப குறைவா தான் இருக்கு. அங்கிருந்து வர அணுக்கழிவுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அத பாதுகாக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அததான் இங்கும் நடக்கும் அப்டின்ற ஒரு பார்வையும் அவர் வைக்கிறாரு. கீழ இருந்து நீங்க விரா அ கீழ இருந்து நீங்க டங்ஸ்டன் எடுத்துட்ட அப்புறமா, அங்க இருந்து ரேடியேஷன் கதிர்வலைகள் வரும். அத எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? அது எடுத்துட்டா மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. பல வருஷங்கள் கடந்து இருக்கும் அந்த ஆபத்துகள். அப்படின்றத ஒரு பார்வையாவும் அவர் வைக்கிறார். அந்த இன்டர்வியூல. இல்ல, இல்ல. உலகம் முழுக்க எந்த ஒரு பொருள பூமிக்கு அடியில இருந்து எடுத்தாலும் அதன் விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். விளைவுகள் இல்லாம வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறது உலகமயமாதலோட ஒரு அடிப்படையான ஒரு வாக்கு. அதாவது விளைவுகள் இல்லாம வளர்ச்சி இல்ல. அப்போ வளர்ச்சிகளுக்காக நம்ம ஒரு சில விளைவுகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறது இங்க இருக்கிற பெருநிறுவனங்களோட முழக்கமா இருக்கு. அரசாங்கங்களும் அத வந்து அப்படியே ஆமோதிக்கிறாங்க. இது அடிப்படையிலேயே அங்க இருக்கிற மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத தாண்டி வாழுற எல்லா உயிர்களுக்குமே அடிப்படையிலேயே எதிரானது. டங்ஷனுடைய தேவை இருக்கலாம். அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு இருந்தாலும், அது இல்லாம அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள அரசு அதிகமா தேடி ஆராய்ஞ்சு, மக்கள் கிட்ட அதுக்கான புரிதலை ஏற்படுத்திட்டு, அதன் பிறகு மக்கள் விரும்புனாங்கன்னா, இந்த சுரங்கத்த அவங்க அமைக்க வந்து முற்படலாம். இந்த சரி, எதுவுமே இல்லாம உன்னோட கருத்து நேரடியா மத்திய இல்ல உன்னோட கருத்து இதுல வந்து என்ன சொல்ல விருப்பப்படுற? டங்ஸ்டன்னா அங்க எடுக்கலான்னு சொல்ல வர்றியா? இல்ல மக்களுக்கு புரிதல் குடுத்துட்டு எடுக்கலான்னு சொல்ல வர்றியா? இல்ல அங்க எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு டங்ஸ்டன் வேற எங்கேயாச்சும் கிடைக்கும். அங்க போய் எடுங்க அப்படின்னு சொல்ல வர்றியா? கட்டாயமா இத நம்ம வந்து நம்ம வரலாற்று படிப்பினையில இருந்து தான் இதுக்கான பதில வந்து நாம எடுத்து டங்ஷனை எடுக்காதீங்க அப்படின்னு எந்த ஒரு வளரும் நாடுகிட்டயும் நம்ம போய் சொல்ல முடியாது. வளரும் நாடுகள் அதற்கான வளர்ச்சிய இந்த மாதிரி அவங்களுக்கிட்ட இருக்கிற வளங்கள கரெக்ட் தான். வச்சுதான் மதிப்பிடுவாங்க. ஆமா. அப்ப அதுதானே அதன் எல்லா அடிப்படையில நாட்டிலயும் எடுங்க. நடக்குது. அது மக்களுக்கு ஆமா. இது அடிப்படை. மேலூர் வட்டத்துல இருக்க அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட
கிராமங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த நிலப்பரப்புல இந்த நாசகார திட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற எல்லாருடைய கோரிக்கையும். அந்த மக்களும் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நவம்பர் 27 இந்த அரசாணைய இந்த இடத்துல நீங்க சுரங்கத்தை அமைத்துக் கொள்ளலாம், வேதாந்தா நிறுவனமான இந்துஸ்தான் சிங்க்குக்கு நாங்க இந்த இடத்துல அனுமதி வழங்கியிருக்கோம்னு அரசாணையை வெளியிடுறாங்க மத்திய அரசு. அதன் பிறகுதான் அந்த மக்களும் சூழியல் ஆர்வலர்களும் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை திரட்டி இன்னமும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அரிட்டாப்பட்டியில் எந்த விதமான சுரங்கமும் வரக்கூடாது, அது தமிழருடைய தொன்மையான இடம். ஆசீவக படுகை இருக்கு, தமிழருடைய சமயமான ஆசீவகம், சமணம் இப்ப கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா அங்க காப்பாற்றப்பட்ட வர மாங்குளம் கல்வெட்டு, அதெல்லாம் தமிழருடைய தொன்மை. அத முதன்மையான ஆதாரமா வச்சுதான் நம்ம செம்மொழி அந்தஸ்தே வந்திருக்கோம். இதுவே மற்ற நாடுகள்ல இப்படி ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த நாட்டுடைய சிறப்பா கொண்டாடி அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேருந்து வசதியும் தமிழ்நாட்டோட மிக்க முக்கியமான சுற்றுலா தலமாவும் மாத்திருப்பாங்க மற்ற நாடுகள்ல இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்தா. ஆனா இந்த நாடுல இந்த மாநில அரசு ஒரு விஷயம் தான். எப்பவுமே இந்த மாநில அரசோ இல்ல இதுக்கு முன்னாடி இந்த அரசுகளோ எல்லாமே அவங்க இத நோக்கி போல. அவங்க எப்பவுமே டெவலப்மெண்ட் அப்படின்றத பார்த்துட்டு இத புறந்தள்ளிட்டு தான் போறாங்க. இத டெவலப்மெண்ட்டா பார்க்கல. இன்னைக்கு இத நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன்னு தப்பு எடுத்துக்காத. இன்னைக்கு எல்லா கண்ட்ரீஸுமே நீங்க சவுத் அதாவது நியூசிலாந்துல ஆரம்பிச்சு அதுக்கு இருக்க பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸ்லுமே என்ன பண்றாங்கன்னா அவங்க பழங்குடிகளை ஒரு காட்சி பொருளா வச்சிருக்காங்க. இப்படிதான் நாங்க வாழ்ந்தோம், இப்படியெல்லாம் நாங்க இருந்தோம், இப்படியெல்லாம் இத வர்ற மக்களுக்கு, புதுசா வர்ற மக்கள், அங்க போற மக்களுக்கு ஒரு எக்ஸிபிஷனா காமிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தோம், இப்படியெல்லாம் நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். ஆனா இப்ப இல்ல. இதை நோக்கிதான் போதோ அப்படின்ற ஒரு பயமும் தெரியுது எனக்கு உனதுல இருந்து, நீ சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்கிறப்போ. சரி, இதோட உன்னோட கடைசி முடிவா இதுல நீ என்ன சொல்ல வர, என்ன சொல்ல விருப்பப்படுற? இல்ல, என்னுடைய புரிதல் இதுல என்னன்னா, தமிழ்நாட்டுல பல நிறுவனங்களுக்கும் பல இந்த மாதிரியான வளங்கள் சார்ந்த நிறுவனங்களை அமைக்க அனுமதி கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். ஆனா அது நம்ம நெய்வேலியா இருக்கட்டும், பல ஏக்கர் நிலங்களை மக்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப கூடன்குளம் அணுமின் நிலையமா இருக்கட்டும், இதுல இருந்து வரக்கூடிய பயன்கள் முழுமையா அந்த மக்களுக்கு கிடைக்கல. இதுலயும் முதன்மையாத என்னன்னா, நெய்வேலியில இன்னமும் அங்க இருக்கிற அதிகாரிகள்ல ஒருவர் கூட தமிழர் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க அந்த இன்னமும் அந்த போராட்டம் கிடப்புலதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும்போது நாங்க ஏற்கனவே வரலாற்றுல இதற்காக நிறைய இழந்துட்டோம். அப்ப எங்களுடைய இழப்பையே இன்னும் நாங்க சரி கட்ட முடியாத நிலைமையில இருக்கும்போது திரும்ப அதே மக்களிடம் இந்த மாதிரி வளர்ச்சி உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற பேர்ல கொண்டு வர திட்டங்களை நாம எதிர்க்கதான் செய்யணும். மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நாம நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய வரலாற்று படிப்பினை அதுவாதான் இருந்திருக்கு. அவங்க வரலாறா நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா, நமக்கு கொடுத்தது நம்மளுக்கு எடுத்தது மட்டும்தான். அதனால இந்த திட்டத்தை தமிழக மக்களும் சரி, தமிழக அரசும் சரி கட்டாயமா ஏற்கக்கூடாது. இதற்காக எந்த போராட்டம்னாலும் தமிழக மக்கள் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் அவங்கவங்க நிலையில இருந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இதுல ஒரு சில விஷயங்கள் நான் ஆட் பண்ண விரும்புறேன், அத சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். இதுல மாலிபோடியம் அப்படின்ற ஒரு மினரலுக்காகவும் இவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மாலிபோடியம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எடுக்க போறாங்கன்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் சுத்து வட்டார பகுதியில எடுக்க போறாங்க. அதுக்கான டெண்டர்ஸும் விட்டதா நான் அங்கங்க செய்திகள் கேள்விப்படுறேன். இதுவுமே ஒரு அரிய வகை மினரல் தான். இது இன்னும் அடுத்த பிரச்சனைக்கு இது போகுமோ அப்படின்றத பாக்குறேன். ஏன்னா இது எல்லாமே 10 மாசத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ எல்லா கம்யூனிகேஷன்ஸும் கொடுக்கப்படுது. ஆனா இங்க இந்த விஷயம் இங்க லோக்கல்ஸ்க்கு சேர்ற அந்த டைம் பீரியட் ரொம்ப லென்த்தா இருக்கு. நாம அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவங்க செயல்படுத்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எந்த மக்களையும், இப்ப கிட்டு சொல்ற எல்லா விஷயத்துலயும் அதுதான், மக்களை எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்கள்ல இதனால இவ்வளவு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ண இருந்தே நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்க போறது இல்ல. இல்லப்பா எனக்கு பிடிக்கல அவன் சொன்னா,
பிடிக்கலையா சந்தோஷம் அப்படின்னு அப்ப இருந்தே விலகி இருக்கலாம். நீங்க இவ்வளவு பிரச்சனையை இப்போ ஒரு கருத்து என்ன வரும்? நாங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். நாங்க வந்து 10 வருஷம் இதுக்காக அவ்வளோ ஆ காசு செலவு பண்ணியிருக்கோம். அதனால இதுலருந்து இது கூடங்குளம் அலுமினிய தொறக்கிறப்ப இதே பிரச்சனை தான் வந்தது. நாங்க இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இவ்ளோ கட்டிட்டோம். நாங்க எப்படி இத எடுக்கிறது? அப்படின்ற ஒரு ஒரு கருத்த அங்க வச்சுடுறாங்க. அதனால கிட்டு சொல்றதுலருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தும், எடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்ட அப்புறமா, அங்க இருக்கிற மக்களோட கலந்து பேசிட்டு, அப்பவே நீங்க வந்து அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு, புரிதல் அந்த மக்களுக்கு உண்மையாவே அது பிடிக்கலன்னா, அங்கிருந்து விலகி போறது நல்லது. அதுதான் என்னோட கருத்து. வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கிட்டத்தட்ட குமரி மாவட்டத்துல லெமுரியா கண்டம்னு ஒண்ணு இருக்கு, குமரி கண்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு இப்ப நம்மளால அங்க இறங்க முடியாது. காரணம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்தோட அனுமதி வாங்க முடியாது. அதுவும் இல்லாம அதுக்காக நீங்க ரஷ்ய அரசாங்கத்துக்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும். நம்மளுடைய பெரும் தொன்மையான பெரிய குமரி கண்டம் கடல்ல மூழ்கப்பட்டிருக்குன்னு பெரும்பான்மையான கருத்து இருந்தாலும் நம்மளால இப்ப அங்க ஆய்வு பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அங்க பாதுகாக்கப்பட்ட ஒரு ராணுவ இடமா தான் அந்த இடம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொன்மையும் தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கிறதுக்கும் பயன்படுற நிகழ்ச்சி தானே தவிர, கட்டாயம் இது வந்து வளர்ச்சிக்காக எந்த திசையிலையும் நாம யோசிக்கவே கூடாது. குறிப்பா வரலாற்றுல எல்லா சமூகத்துக்கும், எல்லா நன்மைகளுக்கும், எல்லா புரிதலுக்கும், எல்லா அறிவியல் வளர்ச்சிக்கும் முன்னோடியா இருக்கிற தமிழ் சமூகம் இந்த திசையில தான் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ளணும். அடிப்படையில நாம வளர்ச்சின்னு போனோம்னா, இங்க வளர்ந்து இப்பதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சின்னு சொல்ற நாடுகளுக்கு முன்னாடியே நாம செழிப்பா நகரம் அமைச்சு, தோட்டம் அமைச்சு, விவசாயம் பண்ணி, நெல் அறுவடை பண்ணி வாழ்ந்த மக்கள். இரும்புனா என்னன்னே தெரியாத காலகட்டத்துல இங்க வந்து ஒருத்தரும் தனி மனித ஒரு ஒரு சாதாரண மனுஷன் வந்து இரும்ப பயன்படுத்தின காலங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. உலக நாகரிகமே அடையாத காலகட்டத்துல நாம பானையில பேர் எழுதியிருக்கோம். ஒரு அன்றாடம் காட்சி அதுவும் ஒரு இல்லாம சாதாரண குடிமகன் அதுவும் சாதாரண இல்லாம குடிமகன் பயன்படுத்தக்கூடிய பானையில தன்னுடைய பெயரை எழுதிக்கக்கூடிய அளவுலதான் இங்க ஒரு சாதாரண குடிமகனோட கல்வி அறிவு இருந்திருக்கு. அப்போ உலக வரலாற்றை எடுத்துக்கும் போது பண்பாட்டு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு மக்கள் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது. இது ரொம்ப எளிமையா கையாண்டுட்டு இது ஒரு அழிவு திட்டம் தான். ஏன் அப்படின்னா இது இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, ரொம்ப அதிகமான வரலாற்று புரிதல், ரொம்ப அதிகமான ஆண்டுகள் அந்த நிலத்தில் உள்ள மக்கள் அந்த நிலத்துலதான் ரொம்ப அரிதான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு உலக வரலாறு இருக்கு. இப்படிதான் ரெட் இண்டியன்ஸ் இருந்த பகுதியில தான் அமெரிக்காவுல பெட்ரோலியம் கிடைச்சது. அவங்கள எப்படி காலி பண்ணிட்டு அந்த பெட்ரோலை எடுத்தாங்கிறது தான் அமெரிக்காவோட இப்ப மிச்சம் வரலாறு. அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பூர்வ குடிகளும் இருக்கிற இடத்துலதான் அந்த நாடுகளோட வளங்கள் புதைஞ்சிருக்கு. அது வைரமா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டங்ஸ்டனா இருந்தாலும் சரி. இது ஒரு அடிப்படையான புரிதல். இதுல இதுல இருந்து நம்ம இது கத்துக்க என்னுடைய கருத்து. வேண்டியது என்னன்னா, இதுல இருந்து கத்துக்க வேண்டியது என்னன்னா, எதை நோக்கி போனா வளர்ச்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதுவே ஒரு கேள்விக்குறிதான் இங்க. நீங்க டங்ஸ்டன நோக்கி போறீங்க, நிலக்கரி நோக்கி போறீங்க, இன்னும் பூமிக்கு அடியில கிடைக்கிற எதையோ நோக்கி போறீங்கன்றது வளர்ச்சியா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது எவ்வளவு நாளைக்கு வளர்ச்சியில கொண்டு போய் நிறுத்தும்? இன்னைக்கு இந்தியாவால இந்திய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அரிசிய தர முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேட்ஜ் வச்சு சொல்றேன். இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து கிட்ட இருந்து அரிசிய இம்போர்ட் பண்றாங்க. இந்தியாவோட அரிசி எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு இல்ல, பண்றதே கிடையாதுன்னு நெனைக்கிறேன். இந்தியாவோட அரிசி எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது ஏதாவது தப்பா இருந்தா திருத்துங்க. ஒரு ஏன் சில இதுதான் ரகங்கள் வளர்ச்சி. மட்டும் அரிதா கிடைக்கக்கூடிய ரகங்கள் மட்டும் ஏற்றுமதி பண்றாங்க. பாசுமதி, நாம இந்த சிறுதானியங்கள்னு சொல்லப்படுற வரகரிசி, சாம, குதிரவாளி ஆ. இந்த மாதிரியான சிறிய ரகங்கள் மட்டும் ஏற்றுமதி நடக்குது. எத நோக்கி போனா, அன்றாட எத பயன்படும் தேடி அரிசி போனா கிடையாது. வளர்ச்சி? எத தேடி போனா வளர்ச்சி? அப்படின்றத கொஞ்சம் நம்ம நம்ம காமன் மேனே யோசிச்சாலே, அதுவே ஒரு பெரிய சக்சஸ குடுக்கும்னு தான் எனக்கு தோணுது. இப்ப டங்ஸ்டன் நோக்கி போனா தான் வளர்ச்சி. டங்ஸ்டன் கிடைச்சா பெரிய வளர்ச்சி அப்படின்னு கிடையாது. அரிசி நோக்கி அரிசி வந்து இது உலகம் ஃபுல்லா நம்மளால தர முடிஞ்சா அது மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன் நீங்க சின்ன சின்ன கண்ட்ரி தாய்லாந்து, இந்தோனேஷியால இருந்து நம்ம அரிசிய இம்போர்ட் பண்றோம்? அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருந்து வரணும் இல்லையா? அரிசி இங்க இல்லப்பா, கிடைக்குதா? அதுக்கு கிடைக்கிறது இல்லையா? கட்டாயம் அதன் அடிப்படையில வளர்ச்சிங்கிறது சச்சின் சொன்ன டாபிக் தான் நான் வரேன். எப்படி இருக்கணும், எது வளர்ச்சி அப்படிங்கிறது
தற்சார்பு பொருளாதாரம் தான் வளர்ச்சி. இதைதான் அப்பவே 1962லயே லால் பகதூர் சாஸ்திரி முன் வச்சாரு. ஜெய் கிசான் ஜெய் ஜவான் அப்படின்னு, விவசாயி வாழ்க ராணுவ வீரர் வாழ்க அப்படின்னு. அந்த முழக்கத்துக்காகவே அவருக்கு பெரிய புகழ் ஏற்பட்டது. ஆனா அடுத்த 2 வருஷத்துல அவர் மர்மமான முறையில இறந்துட்டாரு. இது எல்லாமே வரலாற்று தகவல். என்னுடைய டாபிக் முடிஞ்சிருச்சு. கட்டாயமா இந்த அரிட்டாப்பட்டியில நடக்கக்கூடிய சுரங்க பணிகளை தொடக்கத்திலேயே நாம நிப்பாட்டணும். ஒருவேளை கடலூர் மாதிரி என்எல்சியோ கூடன்குளம் மாதிரி அணுமின் நிலையத்தையோ அனுமதிச்சு நாம இன்னைக்கு ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல்ல மாட்டியிருக்க மாதிரி மதுரையும் நாம விட்டு தரக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. நன்றி. ஓகே.